வேலை வாய்ப்பு இல்லை, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நிறைய நடக்குது, ரோடு சரியில்லை, இப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். நம்ம சூஸ் பண்ண வேட்பாளர்கள் தான் பவருக்கு வராங்க. நம்ம சூஸ் பண்ணதுன்னா பெருவாரியான மக்கள் அந்த தொகுதியில சூஸ் பண்ற வேட்பாளர் தான் பவருக்கு வராங்கன்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆள் ஓட் பண்ணலனா அப்படின்னா சேஞ்ச் ஆயிட போகுது அப்படின்னு லெத்தாச்சிக்கா நினைப்போம். அப்படி இல்லை, நம்ம ஓட் பண்றதுன்றது நம்ம ரைட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. இந்த கட்சிக்கு ஓட் பண்ணோம்னா அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அதனால நம்ம ஓட்டு வேஸ்டா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு எம்எல்ஏவா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியா ஒரு வருடத்துக்கு 3 கோடி ரூபாய் தரப்படும். அப்படி அவங்க பதவி காலம் 5 வருஷம். அப்படி பார்த்தோம்னா 15 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த 15 கோடி ரூபாய் வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதனால உங்க ஓட்டை நீங்க போடாம இருந்துடாதீங்க. உங்க ஓட்டை யாருக்கு போடணும்னு நல்லா யோசிச்சு போடுங்க. உங்க ஓட்டு ஒரு மாற்றத்தின் தொடக்கமா கூட இருக்கலாம். உங்களோட ஓட்டு உங்களோட பவர், அது தெளிவா யூஸ் பண்ணுங்க. சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.